இது வரைக்கும் நான் இவ்வளவு அழகான பூவை பார்த்ததே இல்ல. இது நாக புஷ்பம். இது நாகலோகத்துல மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு இந்த நாகலோக ரகசியத்தை பத்தி எப்படி தெரியும்? நான் எங்க இருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஜெய் அஞ்சனையா, என் ஸ்கின் பாம்பு மாதிரி. இது என்னோட பிரமையா இருக்க முடியாது. ஏன்னா நான் அதை உணர்ந்தேன் ஆஞ்சநேயா. என் கண்ணாலேயே பார்த்தேன். ஏன் தோலு நிஜமாவே பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? பாம்பு சம்பந்தப்பட்ட அந்த விபத்து எனக்கு திரும்ப திரும்ப தோணுது. எனக்கு கனவுல கூட பாம்பு தான் வருது. முன் ஜென்மத்துல எனக்கும் பாம்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. அப்படி இருக்குமா சாமி? சாமி நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பயப்படாத ராஜ், முதல்ல அமைதியாரு. இங்க வந்து படுத்துக்கோ. வா. ராஜ், நம்மளோட போன ஜென்மத்துல சில ஆசை, சில வாக்குறுதி நிறைவேறாம போயிருக்கலாம். அது இந்த ஜென்மத்துல நமக்கு ஞாபகம் வந்து நம்மளை வாட்டும். அதனால நம்ம வாழ்க்கைய அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்கும். நான் உனக்கு உதவி பண்ண முழுசா முயற்சி செய்யறேன். உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கிற மாதிரி செய்யறேன். சரிங்க சாமி. கண்ணை முடிக்கோ. அப்புறம் 100ல இருந்து பின்னாடி என்ன ஆரம்பி. 100, 99, 98, எண்ணிக்கிட்டே மூச்சை நல்லா இழுத்து விடு. 97. அப்புறம் உடம்ப ரிலாக்ஸ் ஆவை. நல்லா கவனமா இரு மகனே. உனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணு. அப்புறம் நீ யாரு, இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு. இருட்டு. எனக்கு எனக்கு வெறும் 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 இருட்டு மட்டும்தான் தெரியுது. வேற எதுவும் இல்ல. நல்லா உத்து பார்க்க முயற்சி பண்ணு மகனே. ஒரு பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச தூரத்துல மகுடி சத்தம் கேக்குது. நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்கள பார்க்க முடியல. அந்த ஆளுங்க யாரு? முயற்சி பண்ணு, பார்க்க முயற்சி பண்ணு மகனே. ஒரு பையன், அப்புறம் ஒரு பொண்ணு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த பொண்ணோட கால் பாதத்துல ஒரு தழும்பு இருக்கு. தழும்பு? அதே மாதிரி ஒரு தழும்பு தான் என்னோட கையில இருக்கு. இது எப்படி நடக்கும்? பார்க்க முயற்சி பண்ணு. என்ன நடக்குது இதுல மகாதேவா? என்ன இது? ஏதாவது கெட்ட கனவா? இவ்வளவு அழிவு என்ன காரணம் இதெல்லாம்? எப்படி மகாதேவா, எப்படி? நாகமாதா, நான் எங்க இருக்கேன்? இங்க என்னதான் நடக்குது? உனக்கு இந்த இடத்த பத்தி தெரியாதா? இல்ல நாகமாதா. இது உன்னோட வீடு, நாகலோகம். உன்னோடதும்
அப்புறம் நாகார்ஜுனோட வீடு. இது நம்ம நாகலோகம். நம்ம நம்ம இச்சாதாரி நாகக்கன்னிகளோட சொர்க்கம். இந்த இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? நாகமாதா. நம்ம சொர்க்கத்தை இந்த நிலைமைக்கு ஆக்குனது யாரு சொல்லுங்க. நீதா. இந்த நாகலோகத்தோட நிலைமைக்கு நீதா பொறுப்பு. நீ நானா? நாகமாதா, இந்த அழிவு இதையெல்லாம் நான் ஏன் நாகலோகத்துல செய்ய போறேன்? நான் இதெல்லாம் எப்படி செஞ்சேன் நாகமாதா? எப்படி? காக்க முயற்சி பண்ணு. ஒரு பெரிய கோவில். அந்த கோவில்ல ஒரு சிவலிங்கம் இருக்கு. அட சுத்தி பாம்பு பின்னிட்டு இருக்கு. அந்த கோவிலுக்கு பக்கத்துல ஜொலிக்கிற ஒரு கல் இருக்கு. அந்த கல்லோட வெளிச்சம் சுத்தி எல்லா இடமும் பரவி இருக்கு. அங்க சில ஆளுங்க இருக்காங்க. யார் அந்த ஆளுங்க? அவங்கள பார்க்க முயற்சி பண்ண மகனே. அவங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடி. எங்களுக்கு மணி மட்டும் தான் வேணும். பேசாம மணி எங்க கிட்ட கொடுத்துரு. நாகமணி? ஒருவேளை அந்த கல்லோட பேரு நாகமணியா? நாகமணி. அந்த ஆளுங்க அந்த நாகமணிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. எனக்கு வலிக்குது. இந்த பையன் பார்க்க ரொம்ப அழுத்தத்துல இருக்கான். இவனை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். இல்லனா அங்கேயே மாட்டிக்குவான். ராஜ், ராஜ், உன்னோட வாழ்க்கைக்கு திரும்பி வா ராஜ். 1 2 3 உன்னோட வாழ்க்கை உன்னை திரும்ப கூப்பிடுது ராஜ். திரும்பி வந்துரு. ரொம்ப நல்லது. மெதுவா உன் கண்ணை தர. சாமி, என் கேள்விக்கு பதில் கிடைச்சதா? நிறைய விஷயம் தெரியல. ஆனா இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது என்னன்னா, ஏதோ ஒரு மர்மமான நாகமணி இருக்குன்னு தெரியுது. அதுக்கும் உனக்கும் ஏதோ ஆழமான சம்பந்தம் இருக்கு. நாகமணியா? ஆமா, நாகமணி. அது 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 என்னது? நான் இந்த வார்த்தையை இப்பதான் கேக்குறேன். இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நாகமணியை பத்தி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல எழுதி இருக்கிறது, நாகங்கள் மீது சிவன் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நாகமணின்னு ஒரு விலை உயர்ந்த கல்லை கொடுத்தாரு. அதை பாதுகாக்கிற பொறுப்பை அவங்க கிட்டே கொடுத்தாரு. அப்ப இருந்து நாகங்கள் அதை பாதுகாத்துக்கிட்டும் கண்காணிச்சுட்டும் வராங்க. அதுக்கு பதிலா அந்த நாகமணி அவங்களுக்கு சக்திகளை கொடுக்குது. ஆனா அந்த நாகமணி ஒருவேளை சாதாரண மனுஷ கையில கிடைச்சதுன்னா அந்த மனுஷன் சாகாவரம் பெற்றுடுவான். ஆனா அதே நாகமணி ஏதாவது ஒரு கெட்டவன் கையில கிடைச்சதுன்னா அது ஒரு பயங்கரமான அழிவு உண்டாக்கிடும். எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ராஜ், அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. யாருக்காக காத்துட்டே இருக்கீங்க? நான் படுத்துக்கிறேன். என் கேள்விக்கு இப்போ பதில் வேணும். இப்போ திரும்ப ஆரம்பிக்கலாம். இல்ல ராஜ், இது இப்போ சாத்தியம் இல்ல. உன் மனசு அமைதியா இல்ல,
போன ஜென்மத்துல உனக்கு நடந்தது. ஒருவேளை அது அவ்வளோ கொடுமையானதா இருந்திருக்கலாம். அதோட ஒரு சின்ன நிழலை பார்த்தாலே நீ துடிச்சு போயிடுவ. ராஜ், உனக்கு உதவி பண்ண நான் முழுசா தயாரா இருக்கேன். உன்னோட போன ஜென்மத்துக்குள்ள நாம மெதுவா தான் போகணும். இந்த வேலைக்கு ரொம்ப பொறுமை வேணும். அவசரப்பட்டா அப்ப நீ உன்னோட இந்த ஜென்மத்தையும் இழக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு இதுவே போதும் ராஜ். உன் மனசு எப்ப முழுசா அமைதியாகுதோ அப்போ நீ திரும்ப வா. சரியா? இப்ப கிளம்பு. உன் மேல நம்பிக்கை வச்சுதான் நாகலோகத்தோட மிகப்பெரிய பொறுப்பை உன்கிட்ட கொடுத்தோம். நாகார்ஜுனை தேடி பிடிச்சு அவனை கொண்டு அவங்கள கண்டுபிடிக்கணும். அப்போதான் நாகமணிய திரும்ப பெற முடியும். அந்த நாகமணி தான் நாகலோகத்தோட சமநிலைய பாதுகாக்குது. நாகமணி இல்லாத காரணத்தால நாகலோகத்தோட சக்தியும் அடையாளமும் அழிஞ்சிட்டு வருது. ஏறக்குறைய 20 வருஷம் 11 மாசம் ஆகிடுச்சு நாகமணி இந்த நாகலோகத்தை விட்டு மறைஞ்சு. இப்போ உன்கிட்ட வெறும் 1 மாசம்தான் இருக்கு. 30 நாள்ல நீ நாகமணிய நாகலோகத்துல மீட்கலைன்னா இந்த நாகலோகம் சுடுகாடா மாறிடும். அப்புறம் இந்த உலகத்தில இருந்து இச்சாதாரி நாகக்கன்னிகளோட அடையாளம் அழிஞ்சிடும். இல்ல நாகமாதா, உங்களுக்கே தெரியும் நான் என் நாகலோகத்துக்கு அப்படி ஒரு நிலைமை வர விட மாட்டேன். இது உங்க சிவானி உங்களுக்கு கொடுக்கிற சத்தியம். போதும், இனி எந்த சத்தியமும் வேணாம். ஏற்கனவே நீ நிறைய நேரத்தை வீணடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கல்ல. நாகலோகத்தோட இந்த நிலைமைக்கு நீ தான் பொறுப்பு. ஆனா நான் முழுசா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் மாதா. முயற்சியா? நீ என்ன பண்ண? உன்னால ராஜோட ஞாபகத்தை திரும்ப கொண்டு வர முடிஞ்சதா? அவனை கொன்னவனை கண்டுபிடிச்சியா? நாகமணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சியா? இல்ல சிவானி, இல்ல. இதுல எதையுமே நீ இது வரைக்கும் பண்ணல. எதுவுமே இல்ல. இப்போ என்னோட ராஜ் எனக்கு கிடைச்சிட்டா நாகமாதா, இப்ப என்னால எல்லாம் பண்ண முடியும். என்ன நம்புங்க. உனக்கு தெரியும் தானே, 21 வருஷம் நாகமணி ஒருத்தர்கிட்டயே இருந்தா அவங்க அதுக்கு எஜமா ஆகிடுவாங்க. 21 வருஷமா அந்த நாகமணி நாகார்ஜுன கொன்னவ கிட்டதான் இருக்கு. ஒருவேளை ஒரு மனுஷன் நாகமணிக்கு எஜமா ஆகிட்டா பெரிய அழிவே உண்டாகும். உன்கிட்ட நேரம் இல்ல சிவானி. உன் வீட்டை காப்பாத்து, உன் குடும்பத்தை காப்பாத்து. இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு சிவானி, உன் கையில தான். நான் என் வீட்டுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் 30 நாள்ல நாகமணிய நாகலோகத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன். இது என் சபதம். ஒரு இச்சாதாரி நாகினியோட சபதம். சாயங்காலத்துல இருந்து 5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன் நந்தினி. ஆனா ஒவ்வொரு தடவையும் இந்த பிரியாதா ஃபோன் எடுக்கிறான். நந்தினி, வேர் ஆர் யூ? ஹலோ ரோஹித் சார், நந்தினி மேடம் இந்த வீட்டுக்கு வரல. அங்க வந்த உடனே நான் பேச வைக்கிறேன். ஐ ப்ராமிஸ். அது விஷயமே இல்ல. நந்தினி இப்ப எங்கதான் இருக்கா? சார், நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். எந்த தகவல் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஷியோர். Damn it. வேர் ஆர் யூ நந்தினி? அன்பு மருமகனே. அட அன்பு மருமகனே, உன் அழகான முகத்துல இந்த டென்ஷன்? என்னாச்சு தம்பி? நந்தி எங்க போனான்னு தெரியல. போனையும் வீட்டுல விட்டுட்டு போயிட்டா. I'm really worried about her. அட இதுல கவலைப்பட என்ன இருக்கு? போய் அவளை பாரு. நானே எப்போ போயிருப்பேன். ஆனா என் கார் சர்வீஸ்க்கு போயிருக்கு. அப்புறம் ராஜுக்கும் போன் கனெக்ட் ஆகல. என்னன்னு தெரியல. அவனும் எங்க போனானோ தெரியல. இடியட். இன்னைக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறா. அன்பு மருமகனே, ஒருவேளை 2 பேரும் ஒன்னாவே இருப்பாங்களோ? அன்னைக்கு கூட நந்தினி ராஜ பத்தி நிறைய விசாரிச்சுட்டு இருந்தா.
ஒருவேளை ராஜ் அவளை தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருப்பானோ? நான் என்ன மாமா, சொல்ல நீங்க ஏதோ ஒண்ணு வரேன் உளறிக்கிட்டே புரியுதா? இருக்காதீங்க. அட பாருங்கப்பா, எனக்கு என்ன தெரியுதோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அட ரோஹித், நல்ல வேளை எங்கேயும் உன்னை பாத்துட்டேன். பாரு எவ்வளவு நல்ல வரன் எல்லாம் வந்திருக்குன்னு. இது பாரு முதல்ல. You all are so pretty. கொஞ்சம் பாரு ரோஹித் ப்ளீஸ். மாம் ப்ளீஸ். ரோஹித், அட தம்பி, இவனுக்கு என்ன ஆச்சு? நீயாவது பாரு, எவ்வளவு அழகான பொண்ணுங்க. இவங்க லாயர், இவங்க MBA, எவ்வளவு நல்ல பொண்ணுங்க. மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போறான். இதுக்கு மேல பேரழகிய எங்க போய் தேடுறது? அக்கா, என்னோட அன்பு மருமகனுக்கு ஒரு பியூட்டி குயினை புடிச்சு போச்சு. பியூட்டி குயினா? ஆமா, யாரு? அந்த தேஜேஸ்வரோட பொண்ணு நந்தினி. நந்தினி? ஆமா. வாவ். தம்பி, அவங்க நம்மளை விட பணக்காரங்க, நம்மளை விட ரொம்ப செல்வாக்குள்ளவங்க. நந்தினியோட அழகு நம்ம ரோஹித்தோட அழகுக்கு அப்படியே மேட்ச் ஆகுதுல்ல? ஆனந்துக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு பெருமைப்படுவார்ல. சூப்பர்டா தம்பி, என்ன ஒரு நியூஸ் சொல்லிருக்க. சூப்பரு. ஏதோ ஒரு மர்மமான நாகமணி இருக்கு. அதுக்கும் உனக்கும் ஏதோ ஆழமான சம்பந்தம் இருக்கு. வெள்ளாந்த பூல்கூர்ல சத்தம். இந்த சத்தம் எனக்கு பைத்தியம் அடிக்க நிக்குது. ஜெய் ஆஞ்சநேயா, இந்த சத்தத்தை நிறுத்த சொல்லுங்க. சத்தத்தை நிறுத்துங்க, நான் பைத்தியமாகிடுவேன். ராஜ், இந்த ஆந்தையோட சத்தம் என்ன ஏதோ பண்ணுது. யாரோ ரொம்ப சக்தி உள்ளவங்க தான் இதை இங்க அனுப்பியிருக்காங்க. ஜெய் ஆஞ்சநேயா. ராஜோட சக்தி திரும்ப அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு போல. ஆனா ராஜ் இன்னும் இவங்களை எதிர்க்கிற அளவுக்கு பலசாலி ஆகல. இப்போதைக்கு நான் தான் ஏதாவது பண்ணணும். ராஜ், நீ நல்லா இருக்கல்ல? ஒருவேளை நந்தினி எல்லாத்தையும் பார்த்துட்டாலோ நம்ம ஸ்கின் அங்க அந்த எல்லாம் சொதப்பலாயிரும். அட நந்தினி, நீங்களா? நீங்க எதையும் பார்க்கல? அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, ஏதாவது திருடன், கொள்ளைக்காரன், பறவை, தேவதை அந்த மாதிரி ஏதாவது? இல்ல ராஜ், நான் அப்படி எதுவும் பார்க்கல. நீ இங்க வழியில துடிக்கிறத பார்த்த, அதான் இங்க வந்த. நீ நல்லா இருக்கல்ல? ஐயோ, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
நான் வந்து எங்க டிராமாவை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாத்தீங்களா என்னோடது எவ்வளவு சூப்பரான ஆக்டிங்னு. உங்களையே ஷாக் ஆக்கிட்டேன். அப்புறம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஃபிட்டா நல்லா இருக்கேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இங்க எதுக்கு வந்தீங்க? அது ரோஹித் கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, அதான் அப்படியே இந்த வழியா வந்தேன். ஆர்டர் கே ரோஹித் அண்ணா கூட மீட்டிங்கா? அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. ரோஹித் அண்ணா உங்களுக்காக ஆவலா காத்துட்டு இருப்பாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு லேட்டா வர்றவங்கள பிடிக்காது. அதான் நீங்க கிளம்புங்க. ராஜ், உன் காதுல இருந்து ரத்தம் வருது. அடே அது ஒண்ணும் இல்ல, நான் டிராமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்ப ஏதோ கீறி இருக்கும். நான் கிளம்புறேன். எனக்கு தெரியும் ராஜ், நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு. உனக்கு உன் ஞாபகமும் சக்தியும் ரெண்டுமே திரும்ப கரைச்சிட்டு இருக்கு. அப்புறம் இந்த விஷயம் உனக்கு அவ்வளோ லேசா இருக்காது. இயற்கை எப்போதெல்லாம் உனக்கு உன் சக்தி திரும்ப கொடுக்க முயற்சி பண்ணுதோ அதுவரை நீ இந்த மாதிரி சில வழிகளை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா நான் நினைச்சாலும் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது.